சிறு குழந்தைகளுக்கு என்ன டைப் ஆஃப் ஹெர்னியாஸ் வரலாம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த விரைப்பை என்று சொல்லுவோம், ஸ்க்ரோட்டம். அதில் வந்து ஒரு சின்ன பல்ஜ் மாரி வரும். அது வரும், போகும். சிலருக்கு அதில ஒரு வீக்கம் மாரி இருக்கும். சில அம்மாமார் அத குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது கண்டுபிடிப்பாங்க. இந்த சைடு கொஞ்சம் பெருசா தெரியுதே. ஸோ அதுதான் கன்ஜெனிட்டல் இன்குவைனல் ஹெர்னியா என்று சொல்லுவோம். இந்த வீக்கம் சில சமயம் வரும், போகும், குறைந்துவிடும். சிலருக்கு அதில் வந்து வெறும் நீர் வந்து கெட்டும். அது கன்ஜெனிட்டல் ஹைட்ரோசீல் என்று சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இன்குவைனல் ரீஜனில் வர காமனான ஹெர்னியாஸ். இது தவிர தொப்புள் பகுதி அம்பிலிக்கஸ் அதுலேயே வந்து தள்ளல் ஏற்பட்டு அதுலேயே ஹெர்னியா வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் அம்பிலிக்கல் ஹெர்னியா என்று சொல்லுவோம். இது ரெண்டும் தான் பொதுவாக சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய குடல் இறக்கங்கள். ஸோ ஜென்ரலாக இந்த சிறு குழந்தைகளுக்கு சிலருக்கு 1 வயது வரைக்கும் அந்த ஹெர்னியா வந்து தானாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஏன்னா தேர் இஸ் அ ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் தி பெரிட்டோனியல் லேயர்ஸ் தட் யூஷுவலி கம்ப்ளீட்ஸ் பை 1 இயர். அதாவது அந்த வெற்றிடங்கள் ஒட்டி ஒன்றோடு ஒன்று அது சேர்ந்து இணைவதற்கான ஒரு வயது வரைக்கும் காலங்கள் ஏற்படலாம். அந்த 1 வயதுக்கு மேலே அந்த மாதிரி அந்த பெரிட்டோனியல் ஃபியூஷன் அண்ட் அதர் திங்ஸ் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக கம்மி. அதனால 1 வயதிற்கு உள்ளவங்களுக்கு நம்ம ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச், அவங்களுக்கு வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் வந்து வைக்கலாம். 1 வயதிற்கு மேலே வந்து இது ஹெர்னியா காணப்படுது அப்படின்னா ஜென்ரலாகவே அதை வந்து அறுவை சிகிச்சை மூலம் அதை சரி பண்ணுவது நல்லது. ஸோ என்ன டைப் ஆஃப் யூஷுவலி அனாட்டமிக்கல் ரிப்பேர் என்று சொல்வார்கள், அது தொப்புள் வழியாக வர்றதற்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணி அதை மீண்டும் வராமல் வந்து பண்ணுவது. இந்த இங்குவைனல் மடிப்பகுதியில் வர ஹெர்னியாஸ்க்கு ஹெர்னியாட்டமி என்ற ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது அந்த ஹெர்னியல் சாக்கை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இன்றைக்கி அதை வந்து லேப்ரோஸ்கோபி நுண்துளை வழியாகவும் செய்யலாம். நுண்துளை வழியாக அந்த ரிங் க்ளோஷர் அண்டு உள்ளே இருந்து அந்த பெரிட்டோனியல் க்ளோஷர் இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து சிறு குழந்தைகளுக்கு நுண்துளை வழியாகவே நம்ம செய்து விடலாம்.